டியர் ரெஸ்பெக்டட் பேரண்ட்ஸ், வருஷம் பூரா அவங்க ஸ்கூல் போயிடுப்பாங்க. நம்ம அந்த வருஷம் பூரா அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போமா இல்லையன்றது நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் 30 days எக்ஸாம் டயத்துலையாவது பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க குடும்ப சுமைகளை உளவியல் ரீதியாக காரணிகளை அவங்க மேலே திணிச்சிடாதீங்க. அதனால தான் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், என் பையன் நல்லா படிப்பான் ஆனால் எக்ஸாமில் மார்க் வரல, என்னன்னே தெரியல. அது ஏதாவது நம்ம அவங்களுக்கு இன்புட் கொடுத்த உளவியல் ரீதியாக காரணியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தயவு செஞ்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. கடைசி நேரங்களில் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா தான் நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த ஸ்கில் அவங்களுக்கு அப்படியே டெவலப் ஆகி ஸ்கோர் பெட்டர் ஸ்கோராக இருக்கும். அதே நேரத்தில் நடுத்தர வர்க்க பிள்ளைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா, உங்கள் அம்மா நகை கடன் வச்சுட்டு நகை இல்லாமல் நகை கம்மியாக அணிஞ்சுக்கிட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வரும்போது சமூக பொறுப்பட்ட சில உறவினர்கள் அங்கே இழி பழி கேலி பேச்சுக்கு ஆளாகி வீட்டுக்கு வந்து உங்கள் தந்தையிடம், நீங்கள் தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டீங்க, எங்கள் அம்மா அப்பா போட்ட நகையும் எடுத்து அடகு வைக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு கண்ணீர் துளிகளுடன் ரூமை விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு அந்த எதுவுமே தெரியாமல் வறுமையை மறைச்சு வாழ வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளை வருவான், என் தலைமுறையை தாங்கி பிடிப்பான் என்று. கண்ணீர் துளிகளுடன் உங்கள் வருகைக்காக நமது எக்ஸாம் சிஸ்டம் மார்க்கு தான். தயவு செஞ்சு அந்த பெற்றோர்களின் கண்ணீரை உங்கள் மார்க்குகளால் அலங்கரியுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.